1981 வாங்கப்பட்ட ஹீரோ பென்னுங்க இது. பரணை க்ளீன் பண்ணுறப்ப கிடச்சது. இந்த ஹீரோ பென்னுடைய இந்த கிளிப்பில் பாருங்கள். அதாவது நம்ம ஷர்ட்டில் சொருகிற கிளிப்பில் ஹீரோன்ற பேர் எழுதியிருக்குது. அதுக்கு கீழே அந்த மூடியினுடைய ஜாயிண்ட் ஆகிற இடம், பாடியில் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஜாப்பனீஸ் இடத்துல இருக்கிறது. இது வந்து ஒரிஜினல் ஹீரோ பென்னு. இது ஸ்கூலில் படிக்கிறப்ப எல்லோருடைய ட்ரீமு. ஆனால் இதை எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டார். காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப தான் வாங்கி கொடுத்தாரு. நான் காலேஜில் ஜாயின் பண்ணது 1981. இந்த ஹீரோ பென் பக்கத்தில் இங்கே இருக்கிறது பாருங்கள், ப்ரில்லு. இந்த ப்ரில் வந்து அப்போயும் இருந்தது, 1981 இருந்தது. இது கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரில்லிங்க்கு கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா ரைட்டர்ஸ் டிலைட் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குயிக் ட்ரையிங் ஃப்ரீ ஃப்ளோயிங்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 8 விதமான கலர்ஸ் கிடச்சிது. ப்ளூலேயே 3 விதமான கலரு. ஒன்று பிளாக் ப்ளூ, ராயல் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் நம்ம வந்து பார்க்கலாங்க. அந்த ப்ளூ வந்துட்டு டர்க்கிஷ் ப்ளூ. அது போக வந்து ரெட்டு, பிளாக், க்ரீன், வயலட், லாரல் ரோஸ், இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து 170 வந்துட்டு இந்த ஃபவுண்டன் பென் வந்து இப்போ வந்து இல்லைங்க. அப்படியே வந்து காலத்தில் வந்து இந்த நடைமுறை ஒழிஞ்சிருச்சு. பட் இதை பார்க்குறப்போ வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம். இது ஒரு நிப்பு ஒன்று இருக்குது. இந்த நிப்பு வந்து ரொம்ப ஷார்ட்டான நிப்பு. இதில் எப்படி இங்க் ரொப்புறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கலட்ட வேண்டியது தான். கலட்டிட்டு இந்த மாதிரி பாடியை தனியாக எடுத்துட வேண்டியது. இதை நம்ம எடுத்து இதை பேனா உள்ள தலைகீழாக வச்சு இங்கே அழுத்துறதுக்கு ஒன்று இருக்குதுங்க. இதை வந்து அழுத்தணுங்க. இதை அழுத்துறப்போ அழுத்தி விடுறப்போ இங்க் வந்து மேலே போகும். ஸோ இதுதான் என்னுடைய இது. நம்ம வந்து இப்போ இங்க்கு ரொப்பி வந்து காட்டுறப்போ உங்களுக்கு இதை பற்றி ஐடியா கிடைக்குங்க. இப்போது இந்த பேனாவில் வந்து இங்க்கு வந்து ரொப்பலாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய போர்ஷன்ஸ் இதை டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். திருப்பி 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு பின்னால் அந்த வழிகிற இங்கை அந்த கண்ணாடி பாட்டில் சைடில் தடவ வேண்டியதுதான். தடவிட்டு இதை இந்த நுனியை வந்து இந்த நுனியில் இருக்கிறத ஒரு சின்ன துணியில் வந்து துடைச்சிக்க வேண்டியது தான். ஒரு சின்ன துணியில் வந்து துடைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து போட போகிறோம். இதை போட்டு முடிச்சாச்சு. இங்கு போட்டு முடிச்சாச்சு. இங்க் பாட்டில் மூடியை வந்து மூடிடலாம். இது வந்து எழுதி பார்க்கலாங்க. அந்த காலத்தில் எழுதுறதுக்கு முன்னால் ஊதான் போடுவோம். பாருங்கள், 1981 வாங்கப்பட்ட பேனா எவ்வளோ அழகாக எழுது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதுது, நம்ப முடியல. இந்த நிப்பு குவாலிட்டி 81ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. 81, 91, 1, 11, 21, 26, 45 வருஷம் ஆச்சுங்க. 45 வருஷம் கழித்து இந்த பேனா வந்து அழகாக வந்து எழுதுதுங்க. இங்க்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. பட் ஒன் திங் வந்து இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, ப்ரில்லிங்கில் முதல்லலாம் நம்ம வந்து இங்க்கு அப்படியே வந்து டிப் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேனா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஃப்ளோ காயறதுக்கு முன்னால் உள்ளே இருக்கிறப்போ இந்த இங்க்கு வந்து சக் பண்ணுங்க. அப்படி பேனாவில் சக் பண்ணி எடுக்கிறப்போ அந்த இங்க்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குன்ற மாதிரி இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் இந்த ப்ரில்லிங்க்கு வந்து கடையில் வந்து விற்கிறாங்க. இதனுடைய விலை வந்து 30 ரூபாய்னு சொல்கிறாங்க. இது வந்து 1964 இந்த ப்ரில்லிங்க்கு இருக்குதுங்க. இது ஒரு பழைய மெமரிஸு. ரைட், தேங்க்யூ.